வெல்கம் பேக் டு அவர் சேனல். தளபதி விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் இப்போ மறுபடியும் என்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தான் நிறைய பேர் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட தேட்டர் ரிலீஸ் நமக்கு சம்மருக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி தான். ஸோ Jan 27 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் நடந்த பிறகு எல்லாருமே நினச்ச விஷயம். ஆனால் Jan 27 அன்னைக்கு நடந்த ட்விஸ்ட்னால இந்த படம் நமக்கு சம்மரில் தான் வெளிவரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தை இப்போ ஃப்ரீ மந்த்லேயே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Jan 27 அன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜனவரி 27 மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பிரான்ச்ல ஒரு முக்கியமான ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. முன்னாடி சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது சிபிஎஃப் சைட்ல ரிப்ளை பண்ண டைம் கொடுக்காம ஆர்டர் போட்டது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேஸ் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த படம் இந்த பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் ஆக போறது இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இந்த படம் இப்போ நமக்கு பிப்ரவரி மந்த்ல கொண்டு வர போறாங்க. என்ன கதை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கேவிஎன் சைட்ல இருந்து ஒரு புது முடிவை எடுத்திருக்காங்களாம். ஸோ குறிப்பா இனிமே கோர்ட் கேஸ்னு போறதை விட இந்த படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் கேஸை வித்ட்ரா பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்க. குறிப்பா சிபிஎஃப்சி சொல்ற கட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலான்னு அப்படின்ற மாதிரி இப்ப ஜனநாயக டீம் அபிஷியலா முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ லீகல் பேட்டில் வேணா நிறைய சிபிஎஃப்சியோட ரிவைசிங் கமிட்டி கிட்ட பேசி அவங்க கேட்கிற கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்கலான்னு பிளான் பண்றாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ இதை ஜனநாயக டீம் பண்ண போறாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்ஐகேன்னு ஒரு படம் வரும். ஸோ February 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் எல்லாமே இப்போ போஸ்ட்போன் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் டேட்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமலே வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா ஜனநாயக மூவி எப்போ வேணா வெளிவரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவலாக போயிட்டு இருக்கு. ஸோ February 12 அப்படின்னா 13 அப்படின்னா 19 இந்த மாதிரி 3 டேட்ஸ்ல இந்த படத்தை எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது எல்லாமே சுமூகமாக முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ சிபிஎஃப் சொல்ற கட்ஸ் எல்லாமே கேவிஎன் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நியூஸ். அண்ட் கேஸ் எதிரால் பத்தின விஷயங்கள் எல்லாமே நமக்கு February 2 அதாவது நாளைக்கு நமக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி பரவலாக நியூஸ் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறது உண்மையில் நல்லது தான். ஏன்னா ப்ரொடக்ஷன் சைட் பிஸ்னஸ்மே ஒன்று இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக பாதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்னு ஒரு பட்ஜெட் இருக்கு. அண்ட் சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல்னு எல்லா இடத்துலையுமே வித்துருக்கு. அண்ட் அதையும் தாண்டி ஓசி டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா போயிருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாகவே தான் ரிலீஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் முன்னாடி இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வர மாதிரி தான் கேவிஎன் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் சென்சார் விஷனாக பார்க்க போறீங்க. அதாவது ரொம்ப நிறைய கட்ஸ் இருக்கும். ஆனால் சில இடத்துல கதையே புரியாத அளவுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஓவர்சீஸ்லாம் பரவாயில்ல. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சம வருஷனு. ஏன்னா எந்த கட்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் ஓவர்சீஸில் பிளே ஆக போகுது. அது உண்மையிலேயே வேற லெவல் தான். அங்கே இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க மக்கள் நாம இனிமே சீன்ஸை கட் பண்ணி வேற தேட்டரில் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது இன்னும் என்னவா சீன்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அது கண்டினியூட்டி இருக்குமா அப்படின்றது கேள்வி தெரியல. அது ப்ரொடியூசரும் அண்ட் டேரக்டர் தான் சொல்லணும் என்ன கதைன்னு. அண்ட் இந்த படம் நமக்கு பிரைம்ல வரப்ப சென்சார் வெர்ஷனாக வராமல் அன்கட் வெர்ஷனாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே டவுட் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்சார் வெர்ஷனாக தான் இருக்கு. தேட்டிக்கல ஒரு படம் வருதுனாலே தேட்டிக்கல் வெர்ஷனோட சென்சார் கூட கிடையாது. அவங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அது மறுபடியும் ஒரு 10 minutes கிட்ட கட் பண்ணி அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் தான் ஓடிடிலையுமே இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. என்ன கதை தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் இந்த ஜனநாயக மூவியை எல்லாம் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்க மறக்காம கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நமக்காக கேவிஎன் இப்போ February 12 அப்படின்னா February 13 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் டேட் பற்றின கன்ஃபர்மேஷன் அண்ட் அஃபிஷியலாக இதை பற்றின நியூஸ்லாம் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது எல்லாமே அன்அஃபிஷியலான நியூஸ் தான். ஸோ பொறுத்து பார்க்கலாம்.